ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியுடைய முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் 10 பாலிட்டி வினாக்கள் எடுத்திருக்கோம். எல்லாமே முக்கியமான வினாக்களையும் பார்க்க போகிறோம். அது சம்மந்தப்பட்ட ஸ்கூல் புக் தகவலையும் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாக்களாக இருக்குது. ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 10 கேள்வியையும் நீங்களும் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. சரி, ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாமா? இன்றைய முதல் கேள்வியை பாருங்கள். இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா என முடிவு செய்வது யார்? அதாவது ஒரு மசோதா கொண்டு வர்றாங்கன்னா அதை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா அப்படின்னு முடிவு பண்ணுறது யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் முடிவு பண்ணுறாங்க? விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விடை சபாநாயகர் தான் முடிவு பண்ணுவார். இதை பற்றி ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பில் என்ன பாடம் பாருங்கள், நடுவண் அரசுன்னு ஒரு பாடம் இருக்குது. பாலிட்டியில் 2வது பாடமாக இருக்கும். அதில் பக்க நம்பர் 269 கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சபாநாயகரை பற்றி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு சுருக்கமாக பார்த்துடலாம். மக்களவையை தலைமை ஏற்று நடத்துபவர் சபாநாயகர். சபாநாயகர் யார் தேர்வு பண்ணுறாங்கன்னா மக்களவை உறுப்பினர்கள். அவங்கெல்லாம் சேர்ந்து தான் சபாநாயகரை முடிவு பண்ணுறாங்க. இந்த சபாநாயகர் பதவியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட்டை கவனிங்க. மக்களவை கலைக்கப்பட்டாலும், இப்போ ஏதோ ஒரு ரீசனால் மக்களவையை கலைச்சிட்றாங்கன்னு வைங்க, அப்போ சபாநாயகர் போஸ்ட்டு காலி ஆயிருமான்னு கேட்டால் காலியாகாது. அடுத்த புதிய சபாநாயகர் வர்ற வரைக்கும் அதே பதவியில் அவர் நீடிப்பார். இது முக்கியமான பாயிண்ட்டு, கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் இருக்கிற கீழவை மேலவை 2 அவைகளுடைய கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் யார்? சபாநாயகர். அதுவே கூட்டத்தை கூட்டுறது யார்? கூட்டுறது குடியரசுத் தலைவர் தான் கூட்டுவார். ஆனால் தலைமை தாங்குபவர் சபாநாயகர் தான் தலைமை தாங்குவார். ஒரு மசோதாவை சாதாரண மசோதா அல்லது நிதி மசோதா அப்படின்னு முடிவு பண்ணுறதும் இவர் தான். சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும் பொழுதோ அல்லது அவர் வராத பொழுதோ துணை சபாநாயகர் மக்களவைக்கு தலைமை வகிப்பார். ஸோ இந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. சபாநாயகரை பார்த்துட்டோம். அடுத்து இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குது, என்னங்கிறத பார்த்துடலாம். நிதி மசோதாவை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிதி மசோதாவை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை. யாருக்கு அதிகாரம் இல்லை? மாநிலங்களவை. மேலவை இருக்கு இல்லையா, அதுக்கு பவர் இல்லை. மக்களவையில் மட்டும்தான் நிதி மசோதாவை அறிமுகப்படுத்தவும் முடியும். அவங்க பார்த்து முடிவு பண்ணுறதான். வேணும்னா மாநிலங்களவை 14 நாட்கள் தாமதப்படுத்தலாம். 14 நாள் வச்சுருக்கலாம், சும்மா வச்சிட்ருக்கலாம். ஆனால் 14 நாள் கழித்து ஆட்டோமேட்டிக்காக அது சட்டமாக மாறிவிடும். சரி, இப்போ 14 நாளுக்குள்ளேயே மாநிலங்களவை அனுப்பிட்டாங்க. ஆனால் ஏதாவது ஒரு சட்ட திருத்தத்தை முன்மொழிகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை மக்களவை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிராகரிக்கலாம். வேணும்னா ஏற்றுக்கலாம், வேண்டாம்னா ரிஜெக்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. 14 நாள் தாமதப்படுத்த முடியும். எதை? நிதி மசோதாவை. அடுத்து 2வது கேள்வியை பார்க்கலாமா? 2வது கேள்வியை பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் 360வது விதியானது எதனை பற்றி குறிப்பிடுகிறது? ஆர்டிக்கல் 360. இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது எதை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? நிதி அவசர நிலை, ஃபைனான்சியல் எமர்ஜென்சி, அதை பற்றி சொல்லக்கூடியதான் 360. இந்த கண்டென்ட்டும் ஸ்கூல் புக்கில் இருக்குது. எங்கே இருக்குன்னா 10ஆம் வகுப்புலேயே முதல் பாடம் இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு பாடம் இருக்கும். அதில் பேஜ் நம்பர் 259 அதுலேயே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தேசிய அவசர நிலை, இதை பற்றி சொல்லக்கூடியது 352. சரி, நேஷனல் எமர்ஜென்சியை எப்போ கொண்டு வருவாங்க? ஒரு போர் நடக்குது, வெளிநாட்டினருடைய ஆக்கிரமிப்பு நடக்குது, அல்லது உள்நாட்டிலேயே ஆயுதமேந்திய கிளர்ச்சி நடக்குது. இப்படி ஏதாவது பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா தான் தேசிய அவசர நிலையை போடுவாங்க. சரி, யார் அறிவிப்பாங்க? குடியரசுத் தலைவர் தான் அறிவிப்பார். எப்படி அறிவிப்பார்? சட்டப்பிரிவு 352 பேஸ் பண்ணி அறிவிப்பார். சரி, அடுத்தது பாருங்கள். இதுலேயே 2 கேட்டகரி வச்சுருக்காங்க. உட்புற அவசர நிலை, வெளிப்புற அவசர நிலைன்னு வச்சுருக்காங்க. இப்போ வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க, ஒரு போர் நடத்துகிறாங்க அப்படின்னா அது வெளிப்புற அவசர நிலை. அதுவே ஆயுதம் தாங்கிய கிளர்ச்சியானா அது உட்புற அவசர நிலை. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3 டைம் அவசர நிலை போட்டிருக்காங்க. இதை கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. 1962, 1971, 1975 3 முறை தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து மாநில அவசர நிலை. இதை பற்றி சொல்லக்கூடியது 356.
ஒரு மாநிலத்தில் அந்த மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படுது, அரசியலமைப்பு சட்டத்தை மீறி அந்த மாநிலம் செயல்படுதுன்னா ஆளுநருடைய அறிக்கை அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு குடியரசுத் தலைவர் 356 அறிமுகப்படுத்தலாம். அதனால் அந்த மாநிலத்தில் இருக்கிற அரசு வந்து கலைக்கப்படும். சரி, அதை வந்து எத்தனை வருஷம் வச்சுருக்கலாம்? 1 இயர் வச்சுருக்கலாம். ஆனால் 1 இயருக்கு மேலே தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த முடியாத சூழல் இருக்குது, எங்களால் நடத்த முடியல அப்படின்னு சொன்னால் ஓராண்டை தாண்டி நீட்டிக்கலாம். இல்லைன்னா நீட்டிக்க முடியாது, 1 இயரில் காலியாயிரும். ஆனால் இப்போ தேர்தல் ஆணையம் சொல்லிருச்சு அப்படின்னா ஓராண்டு தாண்டியும் அதை நீட்டிப்பாங்க. ஆனாலும் அதிகபட்சமாக அவசர நிலையை எத்தனை காலம் வச்சுருக்கலாம்? 3 வருஷம் தான் அப்படியுமே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். 3 வருஷம் தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது, திரும்ப தேர்தல் நடத்த வேண்டியது தான். இந்தியாவிலேயே முதல் முறையாக எங்கே அறிவித்தாங்கன்னா 1951 பஞ்சாபில் அறிவித்தாங்க. இப்போ அதிகமான முறை அறிவிக்கப்பட்டுள்ளது எங்கன்னா மணிப்பூர்னு நினைக்கிறேன். 11 என்னமோ நாமளே வீடியோ போட்டிருக்கோம், எனக்கே மறந்து போச்சு. ஸ்கூல் புக்கில் வந்து கேரளா பஞ்சாபில் அதிகமான முறை அமல்படுத்தப்பட்டதுன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம கரண்ட்டில் வந்து மாறிடுச்சு, கரண்ட்டில் வந்து மணிப்பூர்னு நினைக்கிறேன். சரியாக தெரிஞ்சவங்க வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் போட்டுவிடுங்க, தெரியாதவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்கள், நிதி சார்ந்த அவசர நிலை. இதை பற்றி சொல்லக்கூடியது சட்டப்பிரிவு 360. இந்த 360 எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு தேசிய லெவலில் நிதிநிலைத்தன்மை மோசமாக இருக்குது, இந்தியாவுடைய கடன் தன்மையும் மோசமாக இருக்குது, இந்தியாவுடைய பொருளாதாரமே ஆபத்தாக இருக்குது அப்படின்னா தான் 360 குடியரசுத் தலைவர் அறிவிப்பார். அதாவது எல்லாத்தையுமே அறிவிக்க யாருங்க? குடியரசுத் தலைவர் தான் அறிவிப்பார். சரி, இதன்படி என்ன பண்ணுவாங்கன்னா மத்திய மாநில அரசு ஊழியர்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபுடைய சம்பளம் குறைப்பாங்க, உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாருடைய சம்பளத்தையும் கட் பண்ணுவாங்க. ஆனால் இந்தியாவில் இந்த வகையான அவசர நிலை இதுவரை அறிவிக்கப்படவில்லை. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த அவசர நிலையையும் திரும்ப கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? 3வது கேள்வி, பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு. அதாவது பஞ்சாயத்து தேர்தல் தொடர்பாக ஏதாவது பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேர்தலை தீர்ப்பதற்காக ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு குழு பரிந்துரை பண்ணியிருக்கு. அந்த குழு எந்த குழுன்னு கேட்குறாங்க. இதுக்கான விடை தெரியுதான்னு பாருங்கள். விடையை பார்க்கலாமா? விடை எல்எம் சிங்வி குழு, இவங்க தான் இந்த பரிந்துரையை வழங்கியிருக்காங்க. அடுத்து 4வது கேள்வியை பாருங்கள். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒரு சூழலில், அதாவது குடியரசுத் தலைவரும் இல்லை, துணை குடியரசுத் தலைவரும் இல்லை, அப்போ அந்த சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த இந்திய தலைமை நீதிபதி யார்? இதை வந்து சட்டத்திலே சொல்லியிருக்காங்க. இப்போ குடியரசுத் தலைவரும் இல்லை, துணை குடியரசுத் தலைவரும் இல்லைங்கும்போது இந்தியாவுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர் மாதிரி பணிபுரியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு குடியரசுத் தலைவர் வந்து இருந்திருக்காரு, அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து ஸ்கூல் புக்கிலே கொடுத்துருக்காங்க. விடையை பார்க்கலாமா? விடை நீதிபதி எம் ஹிதயத்துல்லா, இவர் தான் இருந்திருப்பார். இவரை பற்றியும் கொடுத்துருக்காங்க. எங்கே கொடுத்துருக்காங்கன்னா 10ஆம் வகுப்பில் நடுவண் அரசு அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும், அதில் பாக்ஸ் கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்ற சாதாரண நீதிபதி கிடையாது, தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவருடைய பணிகளை செயலாற்றுவார். 1969 அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தது. அப்போ உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்த திரு எம் ஹிதயத்துல்லா அவர் குடியரசுத் தலைவராக செயல்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது 5வது கேள்வியை பார்க்கலாமா? 5வது கேள்வியை பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை என்னும் பகுதி சார்ந்த சரியான விடையை கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் தேர்ந்தெடுக்கவும். அதாவது குடியுரிமையை பற்றி எந்த பகுதியில் எந்த சட்டப்பிரிவில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க, 10th இருக்குது, 8th இருக்குது. சரி, விடையை பார்க்கலாமா? விடை சி தான் ஆன்சர். அதாவது பகுதி 2 சட்டப்பிரிவு 5 ஆரம்பித்து 11 வரை இருக்கிற பிரிவுகளில் குடியுரிமை பற்றி சொல்லியிருக்காங்க. 10th இருக்கிறத நம்ம பார்த்துடலாமா? 10ஆம் வகுப்புலேயே கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற முதல் பாடத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குடிமகனை நம்ம சிட்டிசன் சொல்லுவோம். இந்த வார்த்தை லத்தீன் மொழிச்சொல்லான சிவிஸ் அப்படிங்கிறதுலேருந்து வந்தது. இதனுடைய பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர்.
குடியுரிமையை பற்றி இந்திய அரசியலமைப்புடைய பகுதி 2 சட்டப்பிரிவு 5 ஆரம்பித்து 11 வரை இருக்கிற பிரிவுகளை சொல்லியிருக்காங்க. குடியுரிமையை எப்படி வழங்கலாம், எப்படி குடியுரிமையை நீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய குடியுரிமை சட்டம் 1955 இயற்றப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின்படி ஒரு குடிமகன் குடியுரிமையை பெற முடியும், இழக்க முடியும். எத்தனை வழிகளில் குடியுரிமை வாங்கலாம், எத்தனை வழியில் குடியுரிமையை இழக்கலாங்கிறது உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்கள். சரி, அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? அடுத்து 6வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் குறித்த சரியான கூற்றை அல்லது கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். 4 கூற்று கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கூற்று 1, ஒரு குடிமகன் விரும்பினால் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியும். ஒரு குடிமகன் அவரே விரும்பினார்னா அவருடைய அடிப்படை உரிமையை ரத்து பண்ணிக்கலாமா? இது கூற்று 1. கூற்று 2, உச்சநீதிமன்றம் நினைத்தால் அடிப்படை உரிமைகளை இடைநிறுத்தம் செய்ய முடியும். உச்சநீதிமன்றமே நிப்பாட்டலாம் அப்படி சொல்கிறாங்க. கூற்று 3, ஒரு குடிமகன் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியாது. அவரே அடிப்படை உரிமையை மறுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. கூற்று 4, நீதி புனராய்வின் அடித்தளமே அடிப்படை உரிமைகள் தாம். இந்த 4 கூற்றில் எந்த கூற்றுகள் சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை டி தான் ஆன்சர். அதாவது கூற்று 3, 4 இரண்டும் சரி. அதாவது ஒரு குடிமகன் அவருக்கான அடிப்படை உரிமையை அவரே ரத்து பண்ண முடியாது, என்ன நினச்சாலும் முடியாது. நீதி புனராய்வுடைய அடித்தளம் அப்படிங்கிறது அடிப்படை உரிமை தான். சரி, ஃபஸ்ட்டு 2 கூற்றும் தப்பு. ஏன்னா அவர் விரும்பினா அவருடைய அடிப்படை உரிமையை ரத்து பண்ணலாம் முடியாது, உச்சநீதிமன்றமும் ரத்து பண்ண முடியாது. சரிங்களா? அதுவே தேசிய அவசர நிலை வந்தால் சில சட்டப்பிரிவுகளை ரத்து பண்ணலாம், ஆனால் அடிப்படை உரிமைகளை ரத்து பண்ண முடியாது. 7வது கேள்வியை பாருங்கள். நடுவண் கண்காணிப்பு ஆணையம் பின்வரும் எந்த ஆணையம் அல்லது குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் நிறுவப்பட்டது? எந்த குழுவால் நடுவண் கண்காணிப்பு ஆணையம், அதாவது மத்திய கண்காணிப்பு ஆணையங்க, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சொல்லுவோம்ல, அதுதாங்க சிபிசி. இதை பற்றி நம்முடைய மெயின் சேனலில் நம்ம நோட்ஸ் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலைன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இந்த வீடியோக்கு கீழே வேணால் நான் லிங்க் கொடுக்குறேன். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஆணையம் எந்த குழுவுடைய பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. விடை சந்தானம் குழு. சந்தானம் குழுவுடைய பரிந்துரையின்படி தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். சிபிசியை பற்றி நம்ம இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவோம், பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்கள். 8வது கேள்வி. பின் வருவனவற்றுள் எந்த குழு அல்லது ஆணையம் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? 4 குழு கொடுத்துருக்காங்க. எம்.என். வெங்கடாச்சலையா ஆணையம், சர்க்காரிய ஆணையம், புஞ்சி ஆணையம், ராஜமுன்னார் குழு. இந்த 4 குழுவில் எந்த குழு மத்திய மாநில உறவுகளை பற்றிய குழுன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? இது 10th இருக்குது. விடையை பார்க்கலாமா? விடை 2, 3, 4 மூன்றும் சரி. எம்.என். வெங்கடாச்சலையா இந்த ஆணையம் தேசிய சீராய்வு ஆணையம். சரிங்களா? இது மத்திய மாநில உறவு பற்றி ஆராய அமைக்கப்படலை. அரசியலமைப்பு சட்டம் எப்படி இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு. இதை பற்றி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க, 10ஆம் வகுப்பில் இருக்குது. அதை நம்ம பார்த்துடலாமா? 10ஆம் வகுப்பில் முதல் பாடம் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது இங்கே பாருங்கள். அதாவது நடுவண் மற்றும் மாநில அரசுகளுடைய உறவை விசாரிக்க மறைந்த முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவங்களுடைய முயற்சியால் 1983ஆம் ஆண்டு சர்க்காரியா அப்படிங்கிற குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு மொத்தம் 247 பரிந்துரைகளை வழங்கியிருப்பாங்க. அதில் 180 பரிந்துரைகளை அரசாங்கம் அமுல்படுத்தியது. இந்த சர்க்காரியா குழுவை பற்றி நம்ம நேற்று பார்த்தோம். என்ன பார்த்தோம்? மும்மொழி கொள்கையை அமுல்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. 356 கடைசி ஆயுதமாக பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 263 பி மற்றும் சி அடிப்படையில் உடனே மாநிலங்களுக்கு இடையான குழுவை அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம நேற்றே பார்த்தோம். சரிங்களா? அதே மாதிரி ஆளுநர்களை அரசியல் கட்சி தலைவர்களை நியமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள். 1969 அதாவது இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழகம் மத்திய மாநில உறவை பற்றி ஆராய திரு டாக்டர் பி.வி. ராஜமன்னார் அவர் தலைமையில் ஒரு குழு அமைத்துள்ளது. ஃபஸ்ட்டு அமைச்சது தமிழ்நாடு தான், பிறகு தான் மத்திய அரசாங்கம் அமைச்சிருக்கு.
அடுத்து இன்னும் சில குழுக்கள் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள். அரசியலமைப்புடைய செயல்பாடு, அரசியலமைப்பு எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்கிறதுக்காக 2000ஆவது ஆண்டு திரு MN வெங்கடாச்சலையா அவர் தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் உருவாக்கப்பட்டது. தேசிய சீராய்வு ஆணையம்னா என்னங்க? அதாவது அரசியலமைப்பு எப்போ நடைமுறைக்கு வந்தது? 1950 நடைமுறைக்கு வந்தது. 2000 அப்படின்னு கணக்கு பார்க்கும்போது 50 வருஷம் ஆயிடுச்சு. 50 வருஷம் ஆயிடுச்சு. அது எப்படியெல்லாம் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தேசிய சீராய்வு ஆணையம் அமைக்கப்பட்டது. அடுத்து இன்னொரு ஆணையம் இருக்குது பாருங்கள், நீதிபதி MM பூஞ்சி ஆணையம். ஏப்ரல் 2007 அமைச்சாங்க. ஏன் அமைச்சாங்கன்னா, அதாவது அரசுடைய பல்வேறு நிலைகள், அரசாங்கத்துடைய பல்வேறு நிலைகள், அவற்றுக்கிடையே தொடர்பு மற்றும் பங்களிப்பு, அதாவது எப்படியெல்லாம் கவர்மெண்ட் செக்டாரு ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காகவும் அதுக்கான சில பரிந்துரை வழங்குறதுக்காகவும் MM பூஞ்சி ஆணையம் 2007 ஏப்ரலில் அமைச்சிருக்காங்க. சரி, அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? அடுத்த கேள்வியை பாருங்கள். 9வது கேள்வி, டாக்டர் PR அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்டப்பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என அறியப்படுகிறது? அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என அழைக்கப்படுவது எதுங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், 10th முதல் பாடத்தில் இருக்குது, சட்டப்பிரிவு 32. சரி, இதை பற்றியும் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்துடலாமா? 10ஆம் வகுப்பில் முதல் பாடம் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற பாடம். அதாவது இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 10th பாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். இருக்கிற 4-5 பாடம் தான், அதை படிச்சிருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கேட்பாங்க. சரிங்களா? இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, சட்டப்பிரிவு 32. அதாவது ஒரு குடிமகனுக்கு அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் அவர் என்ன பண்ணலாம்? ஆர்டிகல் 32 அடிப்படையாக வச்சு அவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம். அதனால் உச்சநீதிமன்றத்தை அரசியலமைப்பின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டப்பிரிவு 32 டாக்டர் PR அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்த கேள்வி 10வது கேள்விங்க, கடைசி கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, லைக் போட மறந்துடுறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, 10வது கேள்வியை பாருங்கள். மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறவர். மாநிலங்களவை இருக்கு இல்லைங்களா, அதனுடைய தலைவராக இருப்பவர் யாருன்னு கேட்குறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் விடை, குடியரசு துணைத் தலைவர். இவரை பற்றியும் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். 10ஆம் வகுப்பில் நடுவண் அரசு அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது. இந்த பாடத்தில் துணை குடியரசுத் தலைவரை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய அரசியலமைப்புடைய 63வது சட்டப்பிரிவு, சட்டப்பிரிவு 63, துணை குடியரசுத் தலைவர் தான் நாட்டுடைய 2வது முக்கியமான தலைவர் அப்படின்னு சொல்லுது. இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியானது எப்படி எடுக்கப்பட்டிருக்குன்னா, அமெரிக்காவில் துணை குடியரசுத் தலைவர் பதவி இருக்குது, அதே மாதிரி எடுக்கப்பட்டுள்ளது. ஸோ துணை குடியரசுத் தலைவர் பதவியை நம்ம அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்கோம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் தான் இந்தியாவுடைய முதல் துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவராக ஆகணும்னா ஒருத்தருக்கு என்னென்ன நிபந்தனைகள்னு பார்த்தீங்கன்னா, இந்திய குடிமகனாக இருக்கணும், அவருக்கு 35 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அரசாங்கத்துடைய பதவியில் அவர் இருக்கக்கூடாது, மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான தகுதி அவருக்கு இருக்கணும். இது முக்கியம். இதை அடுத்த தேர்வில் குழப்பற மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. இவர் மக்களவை உறுப்பினராவதற்கான தகுதியெல்லாம் இருக்கக்கூடாது, மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான தகுதி தான் இருக்கணும். இவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, சட்டப்பிரிவு 66 1 உட்பிரிவின் மூலமாக இவரை மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக காஸ்டிங் ஓட்டு இருக்குது, அதாவது முடிவு செய் வாக்கு இருக்குது. சட்டப்பிரிவு 100 முடிவு செய் வாக்கை பற்றியது. இப்போ ஒரு மசோதா கொண்டு வந்துட்டாங்க, இப்போ இருக்கிற உறுப்பினர்கள் ஓட்டு போட்டுட்டாங்க, 2 பக்கமும் சரி சமமாக இருக்குது, யார் பக்கம் தீர்ப்பு சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ அந்த சமயத்தில் சட்டப்பிரிவு 100 பேஸ் பண்ணி இவர் யாருக்கு வேண்டுமானாலும் அவருடைய ஓட்டை வழங்கலாம். ஆனால் மற்ற டைமில் இவருக்கு ஓட்டு போடுறதுக்கு பர்மிஷன் கிடையாது. இவர் ஓட்டு போட முடியாது. எந்த தீர்மானத்தின் மேலேயும் இவருக்கு ஓட்டு உரிமை கிடையாது. ஆனால் சரிசமமாக இருக்கும்போது காஸ்டிங் ஓட்டை பயன்படுத்தலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10 கொஷின்ஸை பார்த்துட்டோம். அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டுருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.